நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதனுடைய மதிப்பு மட்டும் எவ்வளோன்னு சொன்னால் 1081 கோடியே 31 லட்சம். அந்த பணத்தை விவசாயிகளுடைய கணக்கில் செலுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது இல்லாத இப்போ நம்ம அரசு வந்ததுக்கப்புறம் சன்ன ரக நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு ஆதார விலையாக 2320 ரூபாயும், நம்முடைய அரசினுடைய ஊக்கத்தொகை 130 சேர்த்து ஆக மொத்தம் 2450 ரூபாய் என விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. பொது ரக நெல்லுக்கு நான் ஏற்கனவே சொன்னது சன்ன ரகம், இது பொது ரக நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு ஆதார விலை 2302 ரூபா, அரசு ஊக்கத்தொகை 103 ரூபா, ஆக மொத்தம் 2405 ரூபாய் விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு சம்பா பருவத்தில் மட்டும் மாவட்டம் முழுவதும் 140 இடங்களிலே நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்பட இருக்கிறது. இதில் நாங்கள் எதிர்பார்க்கிறது என்னன்னு சொன்னால் 56,000 விவசாயிகளிடமிருந்து 1,65,000 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதனுடைய மதிப்பு 404 கோடி ரூபாய் அளவில் விவசாயிகளுக்கு செலுத்த இருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு நம்முடைய அரசின் மூலமாக இன்றைக்கு, அது முன்னே பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சியில் 40 இடத்துக்கு மேலே நெல் கொள்முதல் நிலையம் எங்கே அமைச்சதில்லை ஒருங்கிணைந்த மாவட்டத்திலேயே. இப்போ செங்கற்பட்டு மாவட்டத்திலே இந்த ஆண்டு மட்டும் 140 இடங்களில் எல்லா கிராமங்களிலும் எங்கெல்லாம் 1000 ஏக்கர் 500 ஏக்கர் தான், அது முன்னே 10 ஏக்கர் 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டரில் எடுத்து போய் நெல் போடுவாங்க. இப்போல்லாம் எங்கெங்கே கிட்ட ஒரு 500 ஏக்கர் 1000 ஏக்கர் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் ஒரு கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட்டு விவசாயிகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல், அது முன்னே தனியார்லாம் நெல் விவசாயிகிட்ட வாங்கி இட குறைவெல்லாம் ஏற்படுத்தி என்னென்ன பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியும். இப்போ விவசாயிகளுடைய அந்த நெல்லை அதாவது வெயிட்லாம் தப்பு நடக்காமல் கொள்முதல் செய்யக்கூடிய அளவுக்கு நம்முடைய அரசு இந்த ஏற்பாடுகளையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவிக்கிறேன். இந்த சின்ன ஊராட்சிகளுக்கெல்லாம் அதில் முன்னுரிமை கொடுப்பீங்களா? இதுவரையும் கொடுக்கல. அதனால் நம்ம வழி தட்டுப்பாடு இல்லை, போக்குவரத்து வழி இல்லைன்னும் போது அவங்க எடுத்து போகாத இடத்துக்கெல்லாம் அங்கெல்லாம் எங்கெங்கே விவசாயிகள் கேட்குறாங்களோ அங்கே. இப்போ கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த இடைத்தரகர்களுக்கு டோக்கன் ஆன்லைன்லேயே டோக்கன் போட்டு அவங்களோட நெல் வர வரைக்கும் இடைத்தரகர்களுடைய பிரச்சனை அதை வரக்கூடாதுனால தான் நாங்கள் ஏற்கனவே போன ஆட்சி 40 இடம் 45 இடத்துக்கு மேலே போடல. ஒரே மாவட்டத்தில் 140 இடத்துல போடுறோம். அது இடைத்தரகர்கள் வேலையே கிடையாது. இடைத்தரகர்லாம் என்ன பண்ணுவாங்க, 90 கிலோ அதில் 10 கிலோ அடிச்சிடும், 100 கிலோ இல்லையா, அது முன்னே தப்புலாம் நடத்துது. இப்போ நேராக விவசாயிகள் எடுத்து காலத்தில் எடுத்து போட்டுறீங்க, அதில் எந்தவித தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இல்லை ஆன்லைன் டோக்கன் வழங்குறதுனால பிரச்சனை வருது. ஏன்னா முன்கூட்டியே அவங்க பதிவு பண்ணி வச்சுட்டு புகார் வரலையா, அது மாதிரி வந்ததுன்னா நாங்கள் சரி பண்ணி கொடுத்தோம். சேமிப்பு கிடங்கு கூடுதலாக கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கெங்கெல்லாம் தேவையோ இப்போ நம்ம கீரைப்பாக்கம் தானே, கீரைப்பாக்கத்தில் இப்போ இந்த ஜிலியானில் வரும்போது இடம் கையகப்பட்டிருக்கிறாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக நம்ம சிலாவட்டத்தில் கட்டின்னு இருக்கிறோம். எவ்வளோ மெட்ரிக் டன்? இது 15,000 மெட்ரிக் டன் சிலாவட்டத்தில் கட்டின்னு இருக்கிறோம். இப்போ கீரைப்பாக்கத்தில் நம்ம இடத்த பார்த்துருக்குறோம். இந்த ஆண்டு பெரிய அளவில் அந்த நெல் கொள்முதல் செய்யறது அளவுக்கு ஷெட்லாம் போட்டு டிஸ்ட்ரிக்டில் எங்கே எவ்வளோ மெட்டீரியல் வந்தாலும் அங்கே பாதுகாக்கக்கூடிய நிலையில் அந்த ஷெட்டு உருவாக்கப்பட இருக்கிறோம். இந்த விவசாயிகிட்ட 10 ரூபாய் 20 ரூபா 50 ரூபான்னு வாங்குறாங்க, மூட்டைக்கு 50 வாங்குறாங்க, 50 ரூபா வாங்குறாங்க. அது ஒரு பிரச்சனையை ஓடிங்குது ரொம்ப நாளாக. அது நான் ஏற்கனவே சில இடங்களில் நான் அதிகாரத்தை சொல்லியிருக்கிறேன். அது மாதிரி தப்பு நடக்க நான் பார்த்துங்க. அப்போ தப்பு நடந்ததுன்னா உங்கள் பேரில் நடவடிக்கை எடுக்கணும்னு ஏற்கனவே எச்சரிச்சு.